friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Java Foundation சீரிஸ்ல வந்து TreeSet தான் வந்து பார்க்க போறோம். Basically set interface என்னன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷன்ல வந்து டூப்ளிகேட் அலோ பண்ண கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்து set interface இருக்கு. இந்த set interfaceல வந்து மல்டிபிள் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கு. நம்ம previous வீடியோஸ்ல வந்து HashSet and linked HashSet வந்து பார்த்தோம். அதோட வீடியோவையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பண்றேன். Basically HashSet வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கலெக்ஷன்ல இன்சர்ட் பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த ஆர்டரை வந்து ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம HashSet போவோம். பட் அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு HashSet நீங்க வந்து ஒரு கலெக்ஷன்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டோ இல்லை கஸ்டமர் ஆப்ஜெக்டோ வந்து ஆட் பண்றப்ப நீங்க எந்த ஆர்டர்ல வந்து நீங்க இன்சர்ட் பண்றீங்களோ அதை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றத கேஸ்ல வந்து நம்ம வந்து லிங்க்டு HashSet வந்து சூஸ் பண்ணுவோம். பட் இப்போ ஒரு சினாரியோ வருது. எக்ஸாம்பிள் வந்து உங்க டேட்டாபேஸ்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ரீட் பண்ணி நீங்க உங்க ஃப்ரண்ட் அண்ட் ஏபிக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸா கொடுக்குறப்ப வந்து சார்ட் பண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து சினாரியோ. இப்போ நம்ம இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கலி செட்ல வந்து ஒரு இன்னொரு ஃபீச்சர் வந்து இருக்கு. அதுதான் வந்து TreeSet அப்படின்றது. இந்த TreeSet எதுக்காக சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க இந்த செட் கலெக்ஷன்ல வந்து நீங்க ஒரு தடவையும் நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஆட் பண்றப்பயே வந்து நீங்க சார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கலெக்ஷன் வேணும் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த TreeSet வந்து சூஸ் பண்ணுவோம். ஃபைன். இப்போ ஷார்ட்டிங்காக நம்ம TreeSet சூஸ் பண்றோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த TreeSetல வந்து ஷார்ட்டிங் வந்து எப்படி நடக்கும், எந்த ஆட்ரிபியூட் ஆர் பெராமீட்டரை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா TreeSetல வந்து ஷார்ட்டிங் வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ் வச்சு பண்ணுவோம். ஒன்று வந்து கம்பேரபிள், இன்னொன்று வந்து கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ். இப்போ கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டே வந்து இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் வந்து கம்பேர் டு அப்படின்ற மெத்தட் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து சார்ட்டிங் லாஜிக் வந்து எழுதுவீங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ஸ்டூடெண்ட்டோட நேமை வச்சு சார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கம்பேர் டு மெத்தடில் வந்து நீங்கள் அந்த லாஜிக் எழுதணும். அந்த லாஜிக்கில் வந்து நீங்கள் எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து TreeSet வந்து சார்ட்டிங்கை வந்து அச்சீவ் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ TreeSet எதுக்காக போகிறோம், அந்த TreeSetல இருக்கிற ஷார்ட்டிங் வந்து எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்லிட்டேன். பட் ஓவராலாக நம்ம பேஸ் பண்ணுறது தியரிட்டிக்கலாக பேசிட்டோம். பட் ப்ரோக்ராமில் வந்து இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நெக்ஸ்ட் இந்த இதிலே வந்து கண்டினியூஸாக வந்து ப்ரோக்ராமில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா TreeSetஐ வச்சு எப்படி கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட்டிங் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டையும் வந்து ஷேர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம்பிளில் வந்து எப்படி ஒரு TreeSet கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த செட் எக்ஸாம்பிள் அப்படின்ற பேக்கேஜில் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸில் ரெண்டு சிம்பிளிசிட்டிக்காக நான் ரெண்டு வேரியபிள் மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு நேம், அடுத்து வந்து வெறும் ஐடி மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வச்சுக்கலாம், லைக் நேம், ஐடி, ஏஜ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எக்ஸட்ரா நிறையா வச்சுக்கலாம். பட் நம்ம இப்போ சிம்பிளிசிட்டிக்காக இது பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கெட்டர் மட்டும் வச்சுக்கலாம், கெட்டர் மட்டும். அடுத்து வந்து டூ ஸ்ட்ரிங். இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஐடியே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அது வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ இதில் என்ன இன்னொரு பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் நம்ம வந்து TreeSet வந்து பார்க்க போகிறோம்ல, அதுக்காக வந்து இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ். இது எதுக்காக அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் தான். இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இருக்கும். அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கம்பேர் டு அப்படின்றது தான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ பேசிக்கலி இது நீங்கள் எந்த ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷனை வந்து இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். பட் டிஃபால்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட் நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் டாட் நேம் டாட் கம்பேர் டு
இதுதான் வந்து நம்மளுக்கு சார்ட்டிங் லாஜிக்கை வந்து பண்ணுது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் ஸ்டார்ட் நேம் அப்படின்றத கரண்ட் ஆப்ஜெக்டையும் நம்ம பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்டையும் நம்மளுக்கு சார்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து கம்பேர் டுக்குள்ளே நம்ம எழுத வேண்டிய இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து 2 ஆட்ரிபியூட் இருக்குது, நேம் அண்ட் ஐடி. அதே போல் நம்ம வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணி நம்ம சார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சார்ட்டிங் எக்ஸாம்பிள்ன்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் மெத்தடில் நம்ம தேவையான இம்ப்ளிமெண்டேஷன் இம்போர்ட் பண்ணிக்கலாம் தேவையான பேக்கேஜஸை. ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது செட் இன்டர்ஃபேஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா TreeSet அப்படின்றது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இந்த இடத்துல HashSet, லிங்க்டு HashSetலாம் பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம TreeSet வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, செட்டு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த செட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து கன்ஸ்ட்ரக்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஜஸ்ட் வந்து சார்ட்டிங் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்காக நேம் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேம் அண்ட் ஐடி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த செட்டில் இருக்கிற ஆட் மெத்தடை வச்சு ஆட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து நம்ம செட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். பட் இந்த ஆட் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற ஆர்டர் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆர்டரில் ஆட் பண்ணுறோம். இது வந்து அசெண்டிங் ஆர்டர் கிடையாது. ஸோ எக்ஸாம்பிள் K வந்து ஃபஸ்ட்டு வருது, A அடுத்து வருது, GS. இது வந்து ஷார்ட் பண்ணாமல் இருக்குது. பட் நம்ம இந்த செட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஷார்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேக்காக ஒன்று போட்டுட்டேன். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த TreeSetல பண்ணியிருக்கனால நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணும். அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் A to Z போகிறது தான் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னா, அன்பு, கோபி, கருப்பு, சாமி இந்த ஆர்டரில் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறப்பே வந்து நம்ம எழுதின அந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை வச்சு செட்டு உங்களுக்கு வந்து இந்த TreeSet இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து இதில் கீயே வந்து. எக்ஸாம்பிள் வந்து எந்த மாதிரி சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேட்டா பேஸில் வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு வந்து ரீட் பண்ணுறீங்க. பட் வந்து அது சார்ட்டட் ஆர்டரில் வந்து இல்லை. நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்ப சார்ட்டட் ஆர்டரில் இல்லைன்றப்ப நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து ரீட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு TreeSetஐ யூஸ் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக சார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக அதுக்கு சார்ட்டிங் லாஜிக் இதெல்லாம் எழுதணும். ஸோ இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ப்ராப்ளம் என்னென்னா, என்னோட இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து அந்த சேம் பேக்கேஜில் இன்னொரு இடத்துல டிஃபைன் பண்ணனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த 2 கிளாஸையும் நான் இன்னொரு பேக்கேஜுக்கு வந்து மூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி நம்ம அவுட்புட் பார்த்துடலாம். நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கருப்பு, அன்பு, கோபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டரில் ஆட் பண்ணுறோம். பட் சின்ஸ் நம்ம வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் வந்து ஷார்ட் ஆகி வந்துடுது. இதுதான் வந்து நீங்கள் TreeSetஐ வச்சு அச்சீவ் பண்ணுறது. பேசிக்கலி நம்ம இங்கே வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்து கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம இப்போ அசெண்டிங் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணணுன்ற நெசசிட்டி வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த இடத்துல திஸ் டாட் ஆப்ஜெக்டை வச்சு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அந்த அதர் ஆப்ஜெக்ட் O.name கம்பேர் டு திஸ் டாட் நேம் அப்படின்னு இந்த ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் நேம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னா பார்த்தீங்கன்னா SGKA அப்படின்றது வந்து வரணும். லைக் அல்ஃபாபெட்டிக் ஆர்டர் டிசெண்டிங்கில் வரணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கருப்பு, அன்பு அந்த மாதிரி. பட் நம்மளுக்கு ஷார்ட் பண்ணியிருக்க ஆர்டர் பார்த்தீங்கன்னா சாமி, கருப்பு, கோபி, அன்பு. பிகாஸ் நம்ம வந்து அந்த ஆர்டரிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கம்பேரபிள் இன்டர்ஃபேஸில் வந்து மாற்றிட்டோம். இதுதான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி நான் கவர் பண்ணணும்னு வச்சேன். வெரி சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து வெரி சிம்பிள் ஆப்ஜெக்ட் தான், நேம் அண்ட் ஐடி. அதில் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கெட்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 2 ஸ்ட்ரிங் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து இந்த கம்பேர் டு தான் வந்து மெயின். பிகாஸ் இதில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் கம்பேரபிள் எந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அது. இந்த கம்பேர் டூவில் தான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட்டிங் லாஜிக்கே இருக்கும். நீங்கள் அசெண்டிங்காக டிசெண்டிங்காக அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஃபைன்.
அதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரீ செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ட்ரீ செட்டில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஐட்ரேட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் அடுத்து என்ன லாஜிக் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுற லாஜிக் எழுதியிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து அனுப்பலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஏபிஐ பில்ட் பண்ணுறீங்க, இந்த ஏபிஐ வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படின்றப்ப நீங்கள் எப்பயுமே ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சார்ட் பண்ணி தான் அனுப்புவோம். நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற ஒரு ஆர்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம யூஸருக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறது வந்து எய்தர் அல்ஃபபெட்டிக்கலி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கில் நம்ம ஷார்ட் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் பேசிக்கலி கலெக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரீ செட்டை வச்சு பண்ணோம். அதேபோல் ட்ரீ செட் வித் கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் வச்சு பண்ணோம். இதுவே வந்து நம்ம கம்பேரிட்டர் இன்டர்ஃபேஸை வச்சு பண்ணலாம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஜாவா ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் இன்னும் மற்ற வீடியோஸ் லைக் ஸ்ப்ரிங் பூட், மேவன் அதெல்லாமும் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.